ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் எத்தனை தமிழர்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. அதேபோல் கனவுகளுடன் கைப்பிடித்த இளம் தம்பதி இனிய தொடக்கமாக காஷ்மீரின் பஹல்காமுக்கு ஹனிமூன் சென்றனர். காலம் முழுவதும் சேர்ந்திருக்க இணைந்த அவர்களை இப்பயணம் பிரிக்கும் என்றும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். இருவரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்த போது நுழைந்த தீவிரவாதிகள் கணவனை சுட்டு கொன்றனர். கண்ணெதிரே கணவன் உயிர் போனதை பார்த்த மனைவி பேச்சற்று கிடக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றடைய உள்ளார். பஹல்காம் பகுதியில் ட்ரெக்கிங் சென்றவர்கள் மீது இராணுவ உடையில் இருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஸ்ரீநகர் விரைந்துள்ளார். இதற்கிடையில் காவல்துறை சுற்றுலா பயணிகளுக்காக அலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. 9556777669 0913222587 மற்றும் 9419051940 ஆகிய எண்களில் சுற்றுலா பயணிகள் தொடர்பு கொள்ளலாம் என்று காவல்துறை அறிவித்துள்ளது.